Good morning to all. இன்னைக்கும் பேசிவ் வாய்ஸ் தான். பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் 2. போன கிளாஸில் பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் 1 பார்த்தோம். இந்த கிளாஸில் பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் 2 பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 92 பார்த்து இந்த பேஜ் நம்பர் 92 இப்போ எழுதியிருக்க சென்டென்ஸ் எல்லாம் நியூ எடிஷனில் தான் இருக்குது. முன்னாடி நம்மள்ட்ட வாங்கி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஜாயின் பண்ணவங்களோட புக்ஸில் இருக்காது இது. ஸோ அவங்க ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக வாட்ஸ்அப்பில் சென்டென்ஸ் அனுப்பிச்சிடுறேன். டோன்ட் வெரி ஃபார் தட். சார் பேஜ் நம்ம 92 சென்டென்ஸ்லாம் இருக்குது அடிச்சிருக்காரு, நம்மளுக்கு கொடுத்துருக்க புக்கில் இல்லையே சொல்லிட்டு நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டோன்ட் ஃபீல் ஃபார் தட். ஐ ஷில் சென்ட் தம் ஆன் வாட்ஸ்அப். இப்படி ஆஸ்க் கேட்டாலும் இல்லை எனக்கே ஞாபகம் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பேசிவில் ஆக்டிவ்னாலும் ஆக்டிவ்னாலும் பேசிவ்னாலும் முக்கியமான விஷயமே வேர்பும் டென்ஸும் தான். தென் ஏன், எங்கே, எப்படி, எப்பொழுது, எத்தனை, எவ்வளவுன்ற கேள்வியை வர்பை பார்த்து கேட்டால் வர பதில் மாறாது பேசிவ் வாய்ஸில். அதுக்கப்புறம் பேசிவில் ஆக்டிவ் எழுதும்போது யாரால் எதனாலும் கேள்வி கேட்கணும், கேட்டு வர பதில் அதுதான் சப்ஜெக்டு. அதுதான் ஆக்டிவ் வாய்ஸில் பேசிவ் வாய்ஸ் எழுதும்போது சப்ஜெக்டாக போட்டுப்போம். ஒவ்வொரு சாப்டராக பார்க்கலாம், ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். யூ ஆர் ஆஸ்க்டு டு ரிட்டர்ன் த புக்ஸ் இன் டைம். நீங்கள் புத்தகத்தை குறித்த நேரத்தில் திருப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த யூ ஆர் ஆஸ்க்டு, யூ ஆர் அட்வைஸ், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட், யூ ஆர் வாண்ட், இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வந்ததுனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் இப்படிலாம் வந்தாலே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். போர்டு நடத்தும் போது நல்லா கவனிங்க, அப்போதான் மறக்காது. யூ ஆர் ரிக்வெஸ்டட், யூ ஆர் வாண்ட், யூ ஆர் ஆஸ்க்டு, யூ ஆர் அட்வைஸ்டு, இது மாதிரிலாம் வந்ததுன்னா, யூ ஆர் ரிட்டர்ன்ட் இப்படிலாம் வந்ததுன்னா என்ன கமாண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் நடத்திடுங்க, ஞாபகம் இருக்கா? இம்பேரட்டிவ் சென்டென்சஸ். ஸோ அந்த டைப் இது. ஸோ அந்த டைப்பில் என்ன இருக்காது, பேசிவில் ஆக்டிவ் எழுதும்போது சப்ஜெக்ட் இருக்காது. இம்பேரட்டிவ் சென்டென்ஸுக்கெல்லாம் என்ன இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது. இப்போ பார்க்கலாம். யூ ஆர் ஆஸ்க்டு டு ரிட்டர்ன் தி புக்ஸ் இன் டைம் அப்படின்றது இல்லையா, இந்த யூ ஆர் ஆஸ்க்டுன்றதை எடுத்துருங்க. யூ ஆர் ஆஸ்க்டு டு இருக்கு இல்லையா, இதை எடுத்துருங்க, ரிமூவ் இட். இப்போ மீதி என்ன இருக்கு, ரிட்டர்ன் தி புக்ஸ் இன் டைம் எழுதலாமா? அவ்வளோதான். இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். ரிட்டர்ன் த புக்ஸ் இன் டைம், புத்தகத்தை நேரத்தில் திருப்புங்கள். இன் டைம் ரைட்டில் எப்படி தானே போட்டிருப்பாங்க. யூ ஆர் ஆஸ்க்டு டு ரிட்டர்ன் த புக்ஸ் இன் டைம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன அர்த்தம்? ரிட்டர்ன் த புக்ஸ் இன் டைம், புத்தகத்தை நேரத்தில், புத்தகங்களை நேரத்தில் திருப்புங்கள், திருப்பிக் கொடுங்கள். அடுத்த சென்டென்ஸ், when will the price of, இவ்வளோதான் ஆன்சரான்னு கேட்டால் இவ்வளோதான் ஆன்சர். இப்போ இந்த சென்டென்ஸ் ஆக்டிவில் பேசிவாக மாற்றி பாருங்க. ஏற்கனவே நம்ம அடிச்சிருக்கோம் இம்பேரட்டிவ் சென்டென்சஸில் ரிட்டர்ன் த புக்ஸ் இன் டைம் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இல்லை, இருந்தால் தான் ஆப்ஜெக்டாக மாறப்போகுது. ஏன் சப்ஜெக்ட் இல்லை? இம்பேரட்டிவ் சென்டென்ஸ். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னால எப்படி ஆரம்பிக்கணும், கொடுத்துருக்க வர்பை பாருங்க, அது என்ன அர்த்தத்தை கொடுக்குறதோ அதுக்கேற்ற யூ ஆர் ஆஸ்க்டு, யூ ஆர் வாண்ட், யூ ஆர் ரிட்டர்ன்ட், யூ ஆர் அட்வைஸ்டு, யூ ஆர் ரிக்வெஸ்டட், இந்த மாதிரி மாற்றிக்க போகிறோம். புரியுதா? when will the prizes be distributed, பரிசுகள் எப்பொழுது வழங்கப்படும் அல்லது பகிர்ந்தளிக்கப்படும், பரிசுகள் எப்பொழுது வழங்கப்படும். இப்போ ஏதோ ஃபங்க்ஷன், ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் குழந்தைகளோட, எப்போப்பா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம குழந்தை ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறத வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எப்போ ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு தெரியல, ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போயும் தெரியலன்னு கேட்டால் என்ன கேட்போம் பக்கத்தில், when will the prizes be distributed, பரிசுகள் எப்பொழுது வழங்கப்படும். கேள்வி வாக்கியம் எப்படி தெரிஞ்சிட்டோம், இந்த கொஸ்டின் மார்க் பார்த்து தெரிஞ்சிடணும்னு சொல்லக்கூடாது. கொஸ்டின் மார்க் இல்லாமல் கூட இருக்கும் சென்டென்ஸ் பிரிண்ட் மிஸ்டேக்கில். அப்போ இது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக மாறிடுமா? நான் இல்லையே, கொஸ்டின் வேர்டு இருக்குது, அதனால கொஸ்டின் மார்க். இப்போ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், when will the prizes be distributed, பரிசுகள் எப்பொழுது வழங்கப்படும். சரி, கேள்வி வாக்கியம் தெரிஞ்சு போயிட்டு அப்போது ஆக்டிவ்லேருந்து பேசிவோ, பேசிவ்ல ஆக்டிவோ. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக தான் மாற்றும். இப்போ கொஸ்டின் வேர்டில் இருக்குது, அந்த கொஸ்டின் வேர்டு எடுத்து அப்படியே போட்டுக்கலாமா? சரி, கொஸ்டின் வேர்டு போட்டாச்சு. கொஸ்டின் வேர்டு போட்டோட என்ன பண்ணணும், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸோட சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன, சின்டாக்ஸ் என்ன, கொஸ்டின் வேர்ட், வேர்ப், சப்ஜெக்ட். இந்த வேர்டு 2 வார்த்தையாக இருக்கும், ஹெல்பிங் வேர்ப் இருக்கும், பக்கத்தில் மெயின் வேர்ப் இருக்கும். அப்படி எழுதலாமா? கொஸ்டின் வேர்ட், ஹெல்பிங் வேர்ப், சப்ஜெக்ட், மெயின் வேர்ப், இப்படி இருக்கும். கொஸ்டின் வேர்டு போட்டாச்சு. வர்பை பார்த்தா தான் ஹெல்பிங் வர்பை என்னோட கண்டுபிடிக்க முடியும். வர்பேது
will be distributed. The prices verb கிடையாது. The prices வந்து subject. verb ரெண்டா பிரிஞ்சு நடுவுல subject வந்துருக்கு. கேள்வி வாக்கியனாலே எப்படி இருக்கும்? verb ரெண்டா பிரிஞ்சு helping verb main verb போட்டு நடுவுல subject போடுவோம். அப்போ helping verb க்கு main verb நடுவுல இருக்கிறது subject. The prices அதுதான் subject. சரி, கொஸ்டின் வேர்டு போட்டாச்சு. இப்போ என்ன வேணும் நம்மளுக்கு? verb தெரிஞ்சாச்சு. அப்புறம் என்ன வேணும்? பரிசுகள் எப்பொழுது வழங்கப்படும், யாரால் அல்லது எதனால் கேள்வி கேட்டு என்ன பதில் வருதோ அதுதான் சப்ஜெக்ட். பரிசுகள் எப்பொழுது வழங்கப்படும், யாரால் வழங்கப்படும்? சீஃப் கெஸ்ட்டாக வழங்குவாங்க. இம்பர்சன் பேசிவ் வாய்ஸ், அதனால ஆப்ஜெக்ட் இல்லை, அப்போ சப்ஜெக்டும் கிடையாது. அப்போ சப்ஜெக்ட் நம்மளே போட்டுக்கணும். இம்பர்சன் பேசிவ் வாய்ஸாக இருந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ்லேயும் ஆப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் எழுதும்போது சப்ஜெக்ட் நம்ம தான் போட்டுக்கணும். போன கிளாஸில் கூட போட்டோம், வீன்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று போட்டோம். such a thing has to be accepted at some times அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒன்று பார்த்தோம் போன கிளாஸில். அப்போ we have to adjust, we have to accept such a thing அப்படின்னு எழுதணும். ஞாபகம் இருக்கா? சரி, சப்ஜெக்ட் இல்லாட்டா நம்ம தான் சப்ஜெக்ட். அந்த இடத்துல என்ன சப்ஜெக்டோ அதை பார்த்து புரிஞ்சுட்டு போகணும். திருடர்கள் கைது செய்யப்பட்டனர். யாரால? நீ நான் போய் அரெஸ்ட் பண்ணுவோம் பை த போலீஸ். புரியுதா? அப்போ நம்ம தான் புரிஞ்சுக்கணும். You are warned. When will the prices be distributed? பரிசுகள் எப்பொழுது பகிர்ந்தளிக்கப்படும், யாரால்? சீஃப் கெஸ்டா. அப்போ சப்ஜெக்டும் தெரிஞ்சு போயிட்டு verb தெரிஞ்சு போயிட்டு. verb எது? will be distributed, helping verb. பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வரும்போது இந்த ஹெல்பிங் verb போடும், இந்த be போயிடும். ஹெல்பிங் verbல இந்த be போயிடும். when will சப்ஜெக்ட் அது சீஃப் கெஸ்ட், நம்மளே போட்டுக்கிறது. இம்பர்சன் பேசிவ் வாய்ஸ் நம்மளே போட்டுக்கணும். ஒரு ஸ்கூலில் ஃபங்க்ஷன் வச்சா யார் ப்ரைஸ் கொடுப்பாங்க? சீஃப் கெஸ்ட்டாக ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்போ when will the chief guest, இது நம்மளே போட்டுக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிவில் இருக்காது, நம்ம தான் புரிஞ்சுன்னு போட்டுக்கணும். when will the chief guest, மெயின் verb எது? ஹெல்பிங் verb போட்டாச்சு, மெயின் verb போடணும். மெயின் verb எது? இங்கே இருக்க V3க்கு V1, B போயிடும். ஹெல்பிங் வெர்ப்லேருந்து பேசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸோ, ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் பேசிவ் வாய்ஸ்லேயே ஆக்டிவ் வாய்ஸ் எழுதும்போது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் பேசிவ் வாய்ஸ் எழுதும்போது என்ன பண்ணிருப்போம்? ஹெல்பிங் வெர்ப் இருந்தால் அந்த ஹெல்பிங் வெர்ப்பை போட்டு பி போட்டு V3 போட்டிருப்போம். பேசிவ்லேயே ஆக்டிவ் எழுதும்போது அந்த பி போயிடும், பக்கத்தில் இருக்க V3க்கு V1 போட்டுக்கணும். when will the chief guest distribute to be distributed, V3 பண்ண என்ன? distribute. when will the chief guest distribute எதை? the prices. இங்கே எது சப்ஜெக்டாக இருக்கோ, பேசிவ் வாய்ஸில் எது சப்ஜெக்டாக இருக்கோ அது ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்கும். when will the chief guest distribute the prices? சிறப்பு விருந்தினர் எப்பொழுது பரிசுகளை வழங்குவார்? மறக்காமல் கொஸ்டின் மார்க் போடுங்க. நானே கூட சில சமயம் எழுதும்போது சென்டென்ஸில் சில சாப்டரில் கொஸ்டின் மார்க் போட மறந்துட்டு இருப்பேன். தப்பு தான், கவனக்குறை போட விட்டுட்டேன். சார் தான் போடலையே, நான் எதுக்கு ஒன்றும் போடாதீங்க. நான் எந்த எக்ஸாம் போகிறேன், நீங்கள் தான் எக்ஸாம் போகிறீங்க. புரியுதா? யூ ஆர் வார்ன்ட் நாட் டு டிஸ்டர்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங் கிளாஸ் ஹவர்ஸ். வகுப்பு நேரத்தில் மாணவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நீங்கள் எச்சரிக்கப்படுகிறீர்கள். அப்படின்னா அர்த்தம் யூ ஆர் வார்டுன்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தெரிஞ்சு போயிட்டு இம்பேரடிவ் சென்டென்ஸ். யூ ஆர் வார்டுன்னு ஆரம்பிச்சிட்டு இம்பேரடிவ் சென்டென்ஸ்னு தெரிஞ்சு போயிட்டு. இம்பேரடிவ் சென்டென்ஸ் என்ன இருக்காது? சப்ஜெக்ட் இருக்காது. சரி, சாதாரண வாக்கியமாக இருந்தால் verb அப்படியே போட்டுட்டோம், ரிட்டர்ன்னு போட்டுட்டோம். இங்கே நாட் ஒன்று இருக்கு இல்லையா? நாட், நெவர், இந்த அட்வர்ப் ஆஃப் நெகேஷன்லாம் இருக்குது. கொஸ்டின் டேக்கில் நடத்திருப்போம். நாட், நெவர் அதெல்லாம் வந்ததுன்னா என்ன பண்ணுங்க? இந்த இடத்துல டூ நாட் போட்டுக்கோங்க. என்ன போட்டுக்கோங்க? டூ நாட் போட்டு யூ ஆர் வாண்ட் நாட் டூன்னு இருக்கு இல்லையா? அது பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இங்கேயா தானே எழுதிருக்கோம் யூ ஆர் ஆஸ்க்டு டு, டூ பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி யூ ஆர் வாண்ட் நாட் டூ, அது பக்கத்துலேயே ஆரம்பிங்க. டூ நாட் டிஸ்டர்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டியூரிங், எப்பொழுது தொந்தரவு செய்ய வேண்டாம்?
எப்பொழுது தொந்தரவு செய்ய வேண்டாம்? வகுப்பு நேரத்தில். ஸோ இங்க இருக்க கேள்விக்கெல்லாம் பதில் ஆக்டிவ்ல பேசிவோ பேசிவ்ல ஆக்டிவோ மாறாது. Do not disturb the students during class hours. சாதாரண வாக்கியம், அதனால ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. கேள்வி if it is an interrogative sentence மறக்காம கொஸ்டின் மார்க் போடுங்க. அரை மார்க்கில் ஒரு மார்க் அரை மார்க் கட் பண்ணுவாங்க. All the special classes regularly attended by the student. சிறப்பு வகுப்புகள் இந்த மாணவரால் தொடர்ந்து கவனிக்கப்படுகின்றனவா? ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் வரா, மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கான், இன்டர்னல் ஏதாவது கொஞ்சம் பார்த்து போடுங்க சார் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹெச்ஓடி சார் என்ன சொல்வார்? உங்களை கூப்பிட்டு கேட்பாரு, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் ஒழுங்காக வரான் இவன், ஏதோ எக்ஸாம் டயத்தில் உடம்பு சரியில்லை, 2 மார்க் 3 மார்க் உடஞ்சி போச்சு சார், அதனால் வரல, அசைன்மெண்ட் எழுதினா ஏதோ ஆயிடுச்சு, ஆனால் கிளாஸ்க்கெலாம் ஒழுங்காக வரான் சார் பையன், அட்டன்ஸ்லாம் சொல்லலாம் சார். நான் என்ன சொல்லுவார்? சரி வெரி குட், போடு 5 மார்க் போடு, இன்டர்னல் தானே. All the special classes regularly attended by the student. கேள்வி வாக்கியம் எதில் ஆரம்பிக்கணும்? கேள்வி வாக்கியம் 2 விதமாக இருக்கும். ஒன்று கேள்வி சொல் வச்ச கேள்வி வாக்கியம், அல்லது வேர்பில் ஆரம்பிக்கிற கேள்வி வாக்கியம். இது வேர்பில் ஆரம்பிச்சிட்டு கேள்வி. அப்போ நம்ம பேசிவ் வாய்ஸ்லையும் அல்லது ஆக்டிவ் வாய்ஸ்லையும் வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். என்ன டென்ஸ்? வேர்பில் எந்த வேர்பில் ஆரம்பிக்கலாம்? அப்போ டென்ஸை பாருங்க. ஆர் அட்டெண்டட், இந்த ரெகுலர்லின்றது அட்வர்பு. எப்பொழுது, எப்படி, முறையாக, அப்படின்னா இதெல்லாம் மாறாது. எப்பொழுது, எப்படின்றதெல்லாம் மாறாது. அப்போ வேர்ப் எது? ஆர் அட்டெண்டட். என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ்னு தெரிஞ்சு போயிட்டு. இது V3 ரூட் வெர்பு, ஆர் வந்து ப்ரெசன்ட் பி வெர்பு. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் கேள்வி. ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்கணும்னா நம்மள்ட்ட என்னென்ன வெர்பு இருக்கு? டூ அல்லது டஸ். கரெக்டா? டூ அல்லது டஸ் போட்டலாமா? ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? கேள்வி வாக்கியம் கஷ்டம்தான். வர்பில் ஆரம்பிக்கணும்னா நம்ம வர்பில் தான் ஆரம்பிக்கணும். சரி, டூ அல்லது டஸ் ரெண்டுல ஏதோ ஒன்று வரப்போகுது, பார்க்கலாம். ஏதோ ஒன்று அப்புறம் பார்க்கலாம். ஆர் த ஸ்பெஷல் கிளாஸஸ் ரெகுலர்லி அட்டெண்ட் பை தி ஸ்டூடெண்ட். சிறப்பு வகுப்புகள் இந்த மாணவனால் தினமும் கவனிக்கப்படுகிறதா அப்படின்னு போட்டிருக்கோம்ல. முறையாக, வழக்கமாக கவனிக்கப்படுகிறதா போட்டிருக்கோம். சரி, இப்போ சப்ஜெக்ட் வேணும் நம்மளுக்கு. சப்ஜெக்ட் எப்படி தெரிஞ்சுப்போம்? வர்க்கை பார்த்து யாரால் அல்லது எதனால்னு கேட்கணும். யாரால் சிறப்பு வகுப்பு முறையாக கவனிக்கப்படுகிறதா? மாணவனால். இந்த மாணவனால். பை பக்கத்தில் இருக்கு பாருங்க, அதுதான். நம்ம பேசிவ் வாய்ஸ்ல ஆக்டிவ் எழுதுவோம், இந்த பை போயிட போகுது. பை பக்கத்தில் என்ன இருக்கு? தி ஸ்டூடெண்ட், அதுதான் சப்ஜெக்ட். பை பக்கத்தில் என்ன இருக்கோ இதுதான் சப்ஜெக்ட். அதாவது யாரால் அல்லது எதனால கேள்வி கேட்டு பை வந்ததுன்னா பை பக்கத்தில் இருக்க, இந்த ப்ரிபோசிஷன் பக்கத்தில் இருக்க, இதுதான் ஸ்டூடெண்ட். எழுது பை தி ஸ்டூடெண்ட், இதுதான் சப்ஜெக்ட். பை போயிடும், எழுதிட்டு இங்கே போட்டுக்கிறோம். போட்டுக்கலாமா? தி ஸ்டூடெண்ட் போட்டாச்சு. இப்போ டூ வருமா டஸ் வருமா டிசைட் பண்ணல. ஏன் டிசைட் பண்ணல? வர்க்குன்றது சப்ஜெக்டை பொறுத்தது. சப்ஜெக்ட் தெரியாதனால டூவா டஸ்ஸாக போட்டுருந்தோம். சப்ஜெக்ட் தெரிஞ்சுது. சப்ஜெக்ட் எது? தி ஸ்டூடெண்ட். இப்போ கேள்வி கேளுங்க, டஸ் எப்போ வரும்? டிஎஸ்பி வந்தால் டஸ் வரும். ஞாபகம் இருக்கா? தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ஸ் வந்தால் டூன்றது டஸ்ன்னு மாறும். டூ பக்கத்தில் எஸ் போட்டால் டஸ். இப்போ தி ஸ்டூடெண்ட் என்ன டென்ஸ்? ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ். தி ஸ்டூடெண்ட் என்ன பர்சன்? தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் சிங்குலரா ப்ளூரலா? தி ஸ்டூடெண்ட் சிங்குலர். தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்ததுன்னா டூ வராது, டஸ் வரும். ஞாபகம் இருக்கா? சரி, டஸ் தி ஸ்டூடெண்ட் மெயின் வர்ப் எது? இந்த அட்டெண்டடுக்கு V1 பேசிவ்ல இருக்கு, அதனால V3 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்டிவ்ல எழுதுமா என்ன பண்ணணும்? V1 தான் போட்டுக்கணும். அட்டெண்டட் V1 என்ன? அட்டெண்ட். டஸ் தி ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் எதை கவனிக்கிறானா? சிறப்பு வகுப்புகளை. டஸ் தி ஸ்டூடெண்ட் அட்டெண்ட் த ஸ்பெஷல் கிளாஸஸ். எப்பொழுது கவனிக்கிறானா? எப்படி கவனிக்கிறானா? ரெகுலர்லி, வழக்கமாக, முறையாக. கிளாஸுக்கு மட்டும் விடாம வரானா? Does this student attend the special classes? Special classes. Sorry, classes regularly.
கேள்வி வாக்கியம் கொஸ்டின் மார்க் போட்டுருக்கோம். அடுத்தது ஒரு சென்டென்ஸ்க்கு கோடு போடலாமா? அதே போய்ட்டு பாருங்க. ஒரே கலராக இருக்குது, ப்ளூ இங்க் எழுத தெரிய மாட்டேங்கிறது. பிளாக் போர்டுன்னு சாக்கில் எழுதுனா படிச்சுட்டு இருக்கோம். 3 கலர் எழுதுனாங்கல்ல, பிளாக் போர்டு இல்லை, இந்த போர்டு தான் இருக்குது. இதில் ஹேண்ட் ரைட்டிங்கே வர மாட்டேங்குது. சரி, யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பிஃபோர் லீவிங். புறப்படுவதற்கு முன்பு விளக்குகளையும் மின்விசிறிகளையும் நிறுத்துமாறு அல்லது அணைக்குமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். என்ன வாக்கியம்? யூ ஆர் ரெக்வெஸ்டட், யூ ஆர் ஆர்டர்ட், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் எல்லாம் வந்ததுன்னா இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்னு அர்த்தம். இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன இருக்காது? சப்ஜெக்ட் இருக்காது. ஸோ இதெல்லாம் தேடாதீங்க. இம்பேரட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன இருக்காது? சப்ஜெக்ட் இருக்காது. சரி, அப்போ வேர்பில் ஆரம்பிக்கணும். நாட் உண்டா? கிடையாது. ஏன்? இந்த இடத்துல டூக்கு முன்னாடி நாட் இருந்தால் தான், நாட் டூன்னு வந்தால் தான் டூ நாட் போடப்படும். இங்கே நாட் டூ இல்லை, நாட் இல்லை. அப்போது ரெக்வெஸ்டட்னு பார்த்தாலே ப்ளீஸ் போட்டுக்கோங்க. ரெக்வெஸ்டட்னு பார்த்தாலே ப்ளீஸ் போட்டுக்கோங்க. யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு, இதுக்கு பதிலாக ப்ளீஸ் போட்டுக்கோங்க. போட்டு கண்டிப்பாக டூ பக்கத்தில் என்ன இருக்கும்? ப்ரெசன்ஸ் தான் இருக்கும். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப். ஹேண்ட் புரியுதா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் and fans before leaving. புறப்படுவதற்கு முன்பு தயவு செய்து விளக்குகளையும் மின்விசிறிகளையும் அணையுங்கள். பிஃபோர் லீவிங். லீவிங்ன்றது ஜெரண்டு, நவுன், பிஃபோர்ன்றது ப்ரிபோசிஷன். ப்ரிபோசிஷன் தான் பக்கத்தில் என்ன வேணும்? நவுன் வேணும். இந்த பிஃபோர் வந்து கன்ஜக்ஷன் கிடையாது, ப்ரிபோசிஷன். கன்ஜக்ஷன் கிடையாது, ப்ரிபோசிஷன். Please switch off the lights and fans before leaving. சரி, சாப்டர் புரிஞ்சுதா? ஆக்டர்ஸ் பேசேஜ் போருமா? ஆக்டர்ஸ் பேசேஜ் கிட்டத்தட்ட 5 கிளாஸ் பார்த்துட்டோம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ்லாம் ஒர்க் ஷீட்லேயும் உங்களுக்கு கொடுத்த கிராமர் புக்கில் எழுதிட்டு ஈவினிங் 4லேருந்து நைட் 9 வரைக்கும் படித்து காட்டுங்க. I have given you, I have instructed, I have clearly given timetable for some students. Mondays, Wednesdays, Fridays. For some students, Tuesdays, Thursdays and Saturdays. Class time மாறி வராதீங்க, டேஸ் மாறி வராதீங்க. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கிளாஸ் வேறு ஒரு புது சாப்டர் பார்க்கலாம். நேமா டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கலாம். குட் நைட் சொல்லிடலாமா? குட் நைட்.